ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க 2 பேர். அவங்க யாருன்னா இந்த வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் போய் இயேசுநாதரை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணுறவங்க, சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க. அவங்க 2 பேர் வந்து எங்கள் அப்பா அழுகிறத பார்த்துட்டு, டாக்டர் அப்படித்தான் சொல்லுவார், இயேசுநாதர் உயிர் உள்ளவர், உங்கள் மனைவிக்கு இயேசு உயிர் கொடுப்பாரு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா மனசுக்குள்ளே சொன்னாங்களாம், ஆண்டவரே நீர் உண்மையான தெய்வமாக இருந்தா இன்னைக்கு எனக்கு உசுரை கொடுங்க ஆண்டவரே, நானும் என் கணவரும் என் 2 பிள்ளைகளும் உமக்காக வாழுவோம் ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்வோம் ஆண்டவரே, நாங்களும் 10 பேருக்கு உங்களை பற்றி சொல்லுவோம் ஆண்டவரே அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டுனாங்களாம். வேண்டிட்டு அப்படியே படுத்த படுக்கையாக இருந்திருக்கிறாங்க. ஒரு 12:30 மணி 1 மணி ராத்திரி நேரம் தோத்திரம் அரை தூக்கத்தில் இருந்திருக்காங்க. சொப்பனம் பார்க்குற மாதிரி இருந்துச்சான். அவங்க கட்டிலுக்கு பக்கத்தில் இயேசுநாதர் வெள்ளை வஸ்திரம் தரிச்சு நிற்கிற மாதிரி தெரிஞ்சதான். தலையில கை வச்சுட்டு மகளே நீ சுகமாயிட்டேன்னு மறைஞ்சிட்டாராம். எங்க அம்மா சுகமாயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா சொன்ன மாதிரியே எங்க அப்பா ஊழியக்காரர் ஆயிட்டாரு, எங்க அம்மா ஊழியக்காரமாக ஆயிட்டாங்க, நான் பாஸ்டர் ஆயிட்டேன், என் தம்பி பாஸ்டர் ஆயிட்டான், எனக்கு 2 பயலுக, அதுல மூத்தவன் பாஸ்டர் ஆயிட்டான். அல்லே சொல்லுங்க அப்பா. 2வது ஆள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கான். அல்லே சொல்லுங்க அப்பா. என் தம்பிக்கு 2 பிள்ளைங்க, அது 2மே ஊழியந்தான். அல்லே சொல்லுங்க. என் 2 பிள்ளைகளும் ஊழியந்தான். என்ன ஒரு வருத்தம் 2ஓட நின்று வச்சு. அல்லே சொல்லுங்க அப்பா. 4 இருந்தா 5 இருந்தா 6 இருந்தா எல்லாத்தையுமே ஊழியத்துக்கு கொடுத்துருந்துருக்கலாம். என்ன பேச்சக்கான. இப்ப என்ன சொல்ல வர்றேன், எங்க அப்பா மூலம் நிறைய ஜனங்கள் கர்த்தருக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. என் தம்பி ஊழியத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. என் ஊழியத்தில் தோத்துறான். நான் ஒரு ஊர்ல தங்குறவன் இல்லை, ஊரா ஓடுறவன். எத்தனையோ ஆயிரங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. இந்த 2 நாள் மீட்டிங்கை முடிச்சுட்டு நாளைக்கு ராத்திரி இங்கிருந்து கிளம்பி புதன்கிழமை காலையில் எனக்கு மலேசியா ஃப்ளைட்டு. தோத்துறான். இதுதான் என்னுடைய ஊழியம். போவேன் வருவேன் போவேன் வருவேன் போவேன் வருவேன் இப்படியே தான். அல்லையே சொல்லுங்க அப்போ. இப்போ நான் என்னத்துக்கு சொல்ல வர்றேன், இப்போ எங்க மூலமா பல ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு. எங்க அப்பா ஊழியத்தின் மூலம், என் தம்பி ஊழியத்தின் மூலம், என் ஊழியத்தின் மூலம், என் பையனும் ஊழியம் செய்யறான். பலர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, பல ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா இந்த கிரெடிட் ஒரு 2 பேர் வந்து எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சுவிசேஷம் சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க லிஸ்ட்ல போய் சேரும். அவங்க யாரு தெரியல, அவங்க எங்க இருக்காங்க தெரியல, அவங்க உயிரோட தான் இருக்காங்களா தெரியல.